ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸு துணியில் ஒரு டிசைனை எப்படி ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம், ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது எல்லோ கார்பன் ஷீட் தான் எடுத்திருக்கேன். துணியில் எந்த சைடு நம்ம டிசைன் போட போகிறோமோ அந்த சைடில் கரெக்டாக இந்த டிசைன் பேப்பரை நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, பிரிண்ட் அவுட் எடுத்து தான் ஒவ்வொரு டிசைனுமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லோ கார்பன். இதில் இந்த லெட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த சைடு தான் நல்ல சைடு. இதை தான் நம்ம டிசைனுக்கு அடியில் வைக்கிறோம். இப்போ நான் டிசைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டிசைன் அசையாமல் இருக்க அந்த டிசைனுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கிறேன். எதுக்காக வெயிட் வைக்கிறோன்னா, அந்த டிசைன் அந்த சைடும் இந்த சைடும் அசையாமல் இருக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடியில் நான் அந்த கார்பன் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஷீட் இருக்கா, அந்த டிசைன் அந்த க்ளாத்தில் தான் இருக்கோ, அப்படி எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வரைய ஆரம்பிச்சுக்கலாம். அந்த டிசைனுக்கு மேலே நம்ம ஒரு டைம் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த கார்பன் ஷீட்டையும் டிசைன் பேப்பரையும் எடுத்ததுக்கப்புறம் துணியில் அந்த பிக்சர் ட்ரேஸ் ஆகிக்கும். அந்த ட்ரேஸான இடத்துல எல்லாமே நம்மளுக்கு எல்லோ கலராக மார்க் ஆகிருக்கும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் ஆகிருக்கும். இந்த மாதிரி மார்க்கான இடத்துல நம்ம பென்சிலால் திரும்ப எகெயின் ஒரு டைம் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிசைன் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சஸ் பண்ணுறதோ இந்த லைனுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்டிச்சிங்கும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தே ட்ரேஸ் பண்ணி பழகுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.